ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் எப்படியோ பிரின்ஸ் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு பல எப்படி வந்துருவா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணோம் தெரியுமா, வாங்க அடுத்த சண்டை போடுறதுக்குள்ள ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட கேர்ள்ஸாக இருந்துட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா கூடயே வந்திருக்கா. இந்த டைம் அவள் விட்டுட்டு போகிற ஐடியாவில் இல்லை போல. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா என்னோட மாளிகைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு பக்காவாக இருந்துட்டு இருக்க. அப்போ தான் அவள் காலில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. அங்கே வேலை செய்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கையும் நல்லா பொக்கிஷத்தை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் பேராசில் இருக்கிற மாதிரி. உடனே நம்ம அசிஸ்டன்ட் இருக்கால, அவ வந்த உடனே சரி எல்லாம் வீட்டுக்கு வெளியே கிளம்புகிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா விலக்கி விட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணும் போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த அவளுக்கு ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கும்ல, அந்த கார் விஷயம், அது எல்லாத்தையுமே யாராவதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி எப்படி அந்த வீட்டுக்கு போறதுல ஹீரோயின் கேட்டிருப்பா. அப்பதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பா. என்னன்னா இந்த மாதிரி அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு. அவங்க வேற எதனா ப்ரூஃப் எது இருக்கா அப்படிங்கும்போது அந்த போட்டோ எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு தான், இவகிட்ட கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கு, ஆள் கிடைச்சா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், பட் கிடைக்காத வரைக்கும் இவகிட்ட நம்ம உண்மையை வேற வாங்க வேண்டியது இருக்கு, அதனால இவ அங்கே தான் இருப்பா, பட் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும், அவளை நாங்கள் ஆள் வந்தோடனே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் இருக்க. நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நானே உங்கள் கூட வந்திருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஹீரோயின் வரைக்கும் அவளே ஒத்துப்பா. இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பேசினா கொஞ்சம் வெளியே போ அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் வெளியே துரத்தி விட்டுருப்பா. வழக்கம் போல் யார்கிட்ட ஈயான் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி கல்யாணத்தோட வெட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா வா, நாளைக்கு வா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அரண்மனைக்குள்ளே வந்துடுறா. அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாசல்லையே நம்ம பிஎம்ஐயும் பார்த்துடுறா. பிஎம்க்கு ஒரே சந்தோஷம், ஹீரோயினை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு கல்யாணத்தில் ஹெல்ப் பண்ணுவீங்க தானே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், நான் பிரைம் மினிஸ்டர் ஆச்சே பிஎம், உங்கள் வெட்டிங்க்கு நான் தானே ஓகே சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஏன்னா ஹீரோயின் வருவான்ட்டு அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் எதிர்பார்க்காத விஷயம், பிஎம் கூட சேர்ந்து வந்திருக்கான். 2 பேரும் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவனுக்கு மூஞ்சியே இல்லை. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பொக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த மாதிரி என்னென்ன நாளெல்லாம் குறிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம ஏன்னு கேட்குற ஒரே கேள்வி, 2 பேரும் எப்போ மீட் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வாசலில் தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா பேசுறதுக்கு அப்படின்ட்டு பிஎம்மும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம அசிஸ்டண்ட்டும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, எல்லாமே ஸ்மூத்தாக முடியுமா அப்படின்ட்டு. பட் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனோட அசிஸ்டன்ட், அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுக்கு ரூட்டு விடுவான் போல. வாங்கலேன் கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கலாம், காற்றும் நல்லா வரும், சிக்னலும் நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்க. சிக்னல் கிடைக்குமா அப்படின்ட்டு அவளும் போறா. போகும்போது நம்ம ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க விடுற மாதிரி இல்லை, டக்குன்னு குறுக்க வந்துடுறாங்க. இவனுக்கு பாவம் பொக்குன்னு போயிடுச்சு, அவனும் ஓடிக்கிட்டான். இதோ இந்த மாதிரி ராயல் வெட்டிங்னா அப்படி இருக்கணும், நம்ம பீப்புளெலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. ஈயானும் பார்த்தீங்கன்னா அப்ராடா வீடு எல்லாத்துலேயுமே இந்த கல்யாணத்தை அப்படியே லைவாக பார்க்கணும், ரொம்ப கிராண்டாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா. அதே மாதிரி எவ்வளோலாம் ரெவன்யூ வரும், எவ்வளோலாம் காஸ்ட் அப்படின்ட்டு பிஎம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட எதையோ சொல்கிறாங்க. சொல்லும்போது ஏதோ காஃபி செஞ்சிடுது. பிஎம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கர்ச்சீஃபெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்க ஈயானுக்கு அப்படியே வைத்தறிச்சல ஜெலசி. அவன் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அது என்னதான் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் வேலை, ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த டிவோர்ஸும் செட்டில்மெண்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி பிஎம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால கவலைப்படாதீங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா. பட் இவ என்னதான் சொன்னாலும் சரி, உங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நான் பாதுகாப்பாக நடத்துகிறேன், அது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் உங்கள் 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இருக்க. ஈயான் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், இதையெல்லாம் எதுக்கடி அவங்கிட்ட சொன்னங்கிற மாதிரி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அரண்மனையில் பாதுகாப்பு வேணும்ல, அதனால ஹீரோயினோட அண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க அப்பாட்ட போய் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க போல. கரெக்டாக இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை ரெடி பண்ணிட்டு கிளம்பும் போது அங்கே ஏதோ இவங்களோட கசின் போல அவள் வந்துடுறா. வந்த உடனே அவள் எப்போ போல நக்கலாக பேசுவாளா, அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடுறா. உனக்கு விஷயம் தெரியாதா, என்னோட கொழுந்தியா தான் பிஎம் இருக்காங்களே, ஐ மீன் இந்த பிரின்ஸ், அவங்கள கல்யாணம் பண்ண போறாங்களாமா. பாவம் அவர் பைத்தியக்கார பின்னாடி என் கொழுந்தியா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு தெரியுமா, காதல் எல்லாத்தையுமே மாத்திட தெரியுமான்ட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு என்னதான் வரணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவ ஒரு பக்கம் கலந்து விட்டுட்டு இருக்க. இங்க ஹீரோயின்ட்ட ஈயான் கத்திக்கிட்டு இருக்கான், எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அவகிட்ட, எதுக்கு நீ கூட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கன்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, சாரி நான் சும்மா தான் வந்தேன், மற்றபடிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோவெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஈயான் பார்த்தீங்கன்னா அப்பவும் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ, இப்போ நீ ராயலுக்கு இதுக்கு பண்ணிக்க போகிற, அதனால எல்லா செட்டப்பையும் சரி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், நீ பிஸ்னஸ் உமன், உனக்கு தெரியும்ல ப்ரைவசி உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்க. அதில் எனக்கு நல்லாவே தெரியும், நான் எதுவுமே உள்ளே கொண்டு வரல, பிஸ்னஸ் வேறு இது வேறன்னு தான் பார்க்குறேன். பட் எல்லாருமே சரி எல்லாருக்கு எகென்ஸ்டாக இருந்தால் எப்படி, ஒருத்தவங்க கிட்டேயாச்சும் சொல்லணும்ல, அதனால தான். இன்னொரு விஷயம், கான்ட்ராக்டை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த 3 வருஷம் யார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை இப்போவே கான்ட்ராக்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ரூலே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களோட ப்ரைவசியில் ஒருத்தவங்க வரக்கூடாது, என்னதான் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் வேறு அது வேறு. ஸோ இந்த ராயல் நேமு கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த டேமேஜ் வரக்கூடாது அந்த டேமேஜ் வரக்கூடாதுன்ட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் கிட்டத்தட்ட போர் மாதிரி சண்டை போட்டுட்ருக்க. அரை மணி நேரம் கழிச்சு எப்படியோ செட்டில் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரி ஹீரோயின் கையெழுத்து போடலான்னு போட்டுட்ருக்க. இயான் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறான். இயான் கையெழுத்து போடலான்னு போனால் ஹீரோயின் 2 பாயிண்ட் ஆட் பண்ணுறான். எளியும் பூனை மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சைன் பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராணி இருக்காங்களா, அவங்க வந்தாங்கன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எட்ரா பேப்பரை ஒழிச்சு போயிடா அப்படின்ட்டு 2 பேரும் பதறி அடிச்சுட்டு பேப்பர் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிடறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை வேற பிடிச்சிடறான். ஏன்னா அவன் கொஞ்சம் கேஷுவலாக காட்டிக்கணும்ல, அதனால அப்படியே பிடிச்சிருக்கும் போது ராணி வராங்க. வந்த உடனே முதல் பார்வை கையிலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்ட்டு ரொம்ப பணிவான பொண்ணாக தான் நடந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் அவங்க இனிமேல் நம்ம ஃபேமிலியாக மாற போகிறோம், அதனால தான் நம்ம டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன், நீங்கள் ஃப்ரீனா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் டின்னராக வாங்களே, நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போகிறோம்ல அப்படின்ட்டு அவங்க ஸ்வீட்டாக இன்விடேஷன் போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே 2 அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட வந்திருக்காங்க. 2 பேத்துக்குமே ஒரே டவுட்டு தான், இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா, 2 பேரும் டேட் நிஜமாலுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 பேத்துக்கு ஒர்க் ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. பேச்சோட பேச்சா உங்க டைப் எப்படி அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை போட்டு வாங்கிட்டு இருக்கான். என்னடா இவன் திடீர்னு இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் வாயை பொழந்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே நைட்டு டின்னரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே யான் ஹீரோயின்ட்டு எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாட்டியே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோ உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் அரண்மனையிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டே ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்கலான்ட்டு வராங்க. ஹீரோயினும் குடிக்கலான்னு போயிட்டு இருக்க. பட் ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தி விட்டுறான். ஏன் நீங்கள் ஆல்கோஹாலில் ஹேண்டில் பண்ண மாட்டீங்களான்னு ராணி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்கன்ட்டு ஹீரோயினும் குடிச்சிடுறா. பட் எத்தனை ரவுண்டு போச்சுன்னு தெரியல. நம்ம ஈயான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே ராணி ரொம்ப ஃபன்னுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்படியா நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ராணி அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இவனை ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா பயந்தாரு இவர் கிரீடத்தை பறிச்சிருவார் அவங்க கிட்ட அப்படின்ட்டு. அதனால தான் இந்நேரம் அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு காமனர் போய் ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன, அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படின்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோயினை சொல்ல ஏற்றுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஈயான ஒரு இன்னசென்ட்டாக நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஈயான அவ்வளோ வருத்திருக்காங்க தெரியுமா, நீங்கள் மறந்துட்டீங்களா என்ன அவர் பண்ணதில்லான்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்க. ஈயானுக்கு அப்படியே மூஞ்சியே மாறிட்டு இருக்கு. ஹீரோயினும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்திருப்பா தெரியுமா. அவ்வளோ ஈயானை பார்க்குறா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஈயான் கிட்ட பதிலே இல்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஈயான்னு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு, அவன் எப்போவுமே சரி ஆட்சியாக பாதுகாக்கணும், அதுக்கு தான், அதனால தான் அவன் என்றைக்குமே அரசனும் ஆக முடியாது, அவன் எப்போவுமே அடிமையாக மட்டும்தான் பாதுகாத்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி ராணி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல, தெரியுது ஏன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கான்ட்டு. நாங்கள் இந்த மாதிரி அரண்மனை கேட் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கல, கிளம்பணும், அதனால டைம் ஆச்சு கிளம்புறோம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஈயானை எப்படி டக்குன்னு கூட்டிகிட்டு வரலாமோ அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. வர வழியில் இவளுக்கு சரியான கண்டு திட்டிகிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய நினைப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், இதுக்கு மேலே அவங்க ஒரு வார்த்தை பேச முடியாதுன்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்க. ஈயான் தான் பார்த்தீங்கன்னா சத்தம் போடாதம்மா அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் உங்களை ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. ஈயானுக்கு சிரிப்பு தான் வருது. உன்னை நம்பாம எப்படி, நான் முழுசாக நம்புறேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு நைட்டு எனக்கு இந்த அரண்மனையில் தூங்கக்கூடாது, என்னை வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா உன்னாலன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாவமாக கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சும்மா விடுவாள் என்ன. அடுத்தே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போட்டுட்டாங்க. 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஈயானுக்கு கார் ஓட்டும் போது ஏதோ ஃப்ளைட் ஓடுற மாதிரி சந்தோஷம். ஏன் நீங்கள் பயப்படாமல் ஜாலியாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ இது பறக்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாரு, நான் ராயலாக பிறந்தேன், ஒரு பைக் ஓட்டக்கூடாது, காரில் பின்னாடி தான் வந்துட்டு உட்காரணும். பட் இருந்தாலும் இப்போ மட்டும்தான் நான் ஏதோ ஓட்ட முடியும், ராயலாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைன்னு இருக்க. அப்படின்னா நீங்கள் நிஜமாலுமே பறக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கானா, ஏதோ ஒரு ஷிப்பாட்டம் இருக்குது, அதாவது இந்த கடற்கரையெல்லாம் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கா. ஃபுல்லாகவே ஷிப்பாக தான் இருக்குது. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜிக் நடக்க போகுது, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்கள் தானே பறக்கணும், நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம டே தான்ட்டு அவள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அப்படி என்ன பண்ண வச்சிருக்க, என்னதான் பண்ண போகிற சொல்லு அப்படின்னு ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சொன்னாதான் புரியும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அரசர் நம்ம ஹீரோயினும் ஈயானும் வந்த நியூஸ் கேட்டு ஆசையாக பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பட் அந்த டைமில் நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அசிஸ்டண்ட்டை கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அரசர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஈயானையே காணும், இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. எங்கே சித்தப்பா, அவர் அதுக்குள்ளே போயிட்டாரா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்க. என்ன அரசே என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்கன்ட்டு எல்லாரும் பின்னாடியே அந்த அரசர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பையே ஒரு நாள் ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்துருப்பா போல. இது ஏன் ஷிப்பு தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்ட்டு இருக்க. ஈயானா ஏதோ கொலை பண்ணிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது புரியுதான்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
இன்னைக்கு ஃபுல்லாமே நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருப்போம், அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்கன்ட்டு இருக்க சாப்பாடு கொடுக்குறா. அவன் பார்த்தீங்கன்னா ராயல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு இருக்க ஹீரோயின் அதெல்லாம் இல்லை இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு ஊட்டி விட்டுறா. அவனுக்கு சேரல போல, இன்டைஜஷன் ஆயிருக்கு போல. வாமிட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வலி பறந்து போயிடும் பாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அவன் எப்படியோ மண்டையை கழுவி அவள் ஏதோ ஒரு இது ட்ரிக்காட்ட பண்ணிக்கிட்டு இருக்கா. பெருவரையில் இருக்குல்ல அதில் ஏதோ நூலை கிள்ளி ஏதோ லைட்டாக இந்த மாதிரி பிளட் வர மாதிரி பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்டைஜஷன் சரியாயிடும் போல. அதே மாதிரி இவ்வளோ குத்தி விட்டோன்னே எனக்கு இன்னும் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த குத்தெல்லாம் வாங்காமல் இருந்தீங்களா, அதனால சரி வாங்க வெளியே போய் பார்க்கலான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இதோ சூப்பராக இருக்கும் இங்கே நின்னீங்கன்னா வந்து நில்லுங்க வாங்க அப்படின்ட்டு இவளே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பின்னாடி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ தானம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் இல்லை, சரி வாங்க நீங்கள் முன்னாடி நில்லுங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம் நீ ஏன் நில்லு அப்படின்ட்டு இருக்கா. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நிற்கணும்னு, வாங்க நில்லுங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிற்கலான்ட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வேற ஷிப்பு விலகிடுது. வழங்கினோடனே ஆல்ரெடி பெட் போட்டு வச்சிருப்போம் போல தெரியாமல் அதில் போய் விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே ஈயான் தான் நம்ம ஹீரோயினை நல்லா பிடிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு எங்கேயோ எதுவுமே அடிப்படலை இல்லைன்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஈயான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறான். நீ தானே சொன்னேன் எனக்கு வேணுங்கிறது எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கரெக்டாக நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போயிட்டு இருக்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கு, ஏன்னா அவன் கிஸ் பண்ணிடுறான். என்னடா இது திடீர்னு இவன் இப்படி பண்ணிட்டான்ட்டு அவள் ஷாக்கில் நின்றுட்டு இருக்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினும் மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. 2 பேரும் போட்டில் யாருமே இல்லாமல் ஜாலியாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே ரொமான்டிக்காக முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லை அதுக்குள்ளே யாரெல்லாம் என்னென்ன சதி வேலை பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரொம்ப நாளாக சின்சியராக சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் இன்னொரு வீடியோ வந்துடும், ஈவினிங் இன்னொரு வீடியோ வந்துடும். நான் ரெடி பண்ணிட்டேன், அதனால டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மறக்காமல் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அழகாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு பக்காவான வீடியோவில் பார்ப்போது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.